ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான் தெரியுமா? அர்-ரூஹ் இந்த உடல் நிலை பெற்று இருப்பதற்குரிய காரணம். அர்-ரூஹ் இல்லாமல் எந்த ஒரு உடலும் எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ முடியாது. ரூஹ் உடலிலிருந்து சென்று விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது, அது மையத்தாக ஆக்கப்படும். அதுபோல்தான் அல் குர்ஆன் ரூஹுல் குலூப். அல் குர்ஆன் உள்ளத்துடைய உயிர் அது. அல் குர்ஆன் சிந்தனையின் உயிர் அது. அல் குர்ஆன் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிர் அது. எப்படி உடலிலிருந்து ரூஹ் சென்று விட்டால் அந்த உடல் மையத்தாக மதிப்பற்றதாக மாறுமோ, அது போன்று ஒரு மனிதன் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டால் அவனுடைய உள்ளம் மையத்தாக, அவனுடைய சிந்தனை மையத்தாக, அவனுடைய உடல் மையத்தாகவே கருதப்படும், மாற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கூறுகிறான். வகதாலிக அவ்ஹைனா